பாப்பா, உங்க அப்பா என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் பாரதி? நீ எந்த தப்பும் செய்யல, உண்மையை சொல்லன்னு கேட்டாரு. நான் எந்த உண்மையடா சொல்ல? இதுக்கு நீ கொலையே பண்ணிருக்கலாம். ராகுல இல்ல என்ன? யாருக்காக நீ என்னை எடுக்க துணிஞ்ச பாரதி? என் முகத்தை பார்த்து உன் கண்ணு சொல்ற உண்மை உன் வாயால என் பாரதி சொல்ல மாட்டேங்கிற? அப்படி சொன்னா பாவம் இளவரசி வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடாதா? இளவரசிக்காக நான் செஞ்ச தியாகம்லாம் வீணா போயிடாதா? பாரதி, நீ ஹரித்வார்ல பிறந்தப்போ தங்க தொட்டில போட்டு உன்னை தாளாட்டினாங்கன்னு சொன்னியே. நம்ம குழந்தைய மட்டும் சிறையில தொட்டில் கட்டி தாளாட்ட போறியா பாரதி? உண்மையை சொல்ல முடியாம நான் தவிக்கிறது நீ எனக்குள்ள இருந்து பார்த்துட்டு தானே இருக்க. நீ செய்யாத கொலைக்கு உனக்கு கிடைக்கிற தண்டனை விட நம்ம குழந்தைக்கு கொடுக்கிற தண்டனை பெரிய பாவம் பாரதி. பாப்பா, அவருக்கு ரொம்ப வருத்தம் தான். நீ உருவான நேரத்துல நான் ஜெயில இருக்கேன். நான் தாய்மை அடைஞ்சது எனக்கு பெரிய குறையா இருக்குடா. பாரதி, நீ யாருக்கோ தியாகம் செய்யறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம். நீ உண்மையை சொல்லாம இருக்கிறது எனக்கும் நம்ம குழந்தைக்கும் செய்யற துரோகம் பாரதி. உன் அத்தை இளவரசிக்காக நான் செய்யற இந்த தியாகத்தை என் வயிற்றுக்குள்ள இருந்து பாக்குற நீயும் எனக்காக ஒரு தியாகம் செய்யணும். ஒரு குழந்தை பிறந்ததும் அம்மான்னு அவனை பெத்த அவன் அம்மாவை பார்க்கறதுக்கு துடிக்கும். ஆனா நம்ம குழந்தை பிறந்த உடனே உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களே பாரதி. நான் இங்க ஜெயில படுற கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு நீ அம்மா மனசை எப்போ நோகாம பாத்துக்கணும்டா. இந்த பழிக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் எதுக்குற மாதிரி நீயும் அம்மாக்காக தாங்கிக்கணும்டா. 10 மாசம் உன் வயித்துல உன் கூடவே இருந்த நம்ம குழந்தைக்கு 10 வருஷம் கழிச்சுதான் நான் அம்மா கூட இருக்க முடியுங்கிற ஏக்கத்தை நம்ம குழந்தைக்கு கொடுக்க போறியா? நீ பிறந்த இடம் ஜெயிலா இருந்தாலும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நம்மளால ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கிற தியாக உணர்ச்சியோட பொறுக்கணும். நினைவு தெரிஞ்சு நம்ம குழந்தை அம்மா யாருன்னு கேட்டா அவ ஒரு கொலைகாரின்னு எல்லாரும் சொல்றப்போ அந்த குழந்தைக்கு உன் மேல அம்மாங்கிற பாசத்தை விட கொலைகாரிங்கிற பயத்தை கொடுத்துறாத பாரதி. பாப்பா, உங்க அப்பா மாதிரி நீ என் மேல கோவப்படாதடா. எனக்காகவும் உனக்காகவும் கூட வேண்டாம், நம்ம குழந்தைக்காவது என்கிட்ட உண்மையை சொல்லு பாரதி. என்கிட்ட உண்மையை சொல்லிடு. மா, நில்லுமா.
நீ என்ன லூசா? எதுக்கு இப்ப ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்த? அந்த பாரதியை பார்க்கவா? அவள நான் எதுக்கு பார்க்கணும்? அவ வயித்துல வளர்ற குழந்தைய தான் பார்க்க வந்தேன். அவ குழந்தை மேல உனக்கு என்ன அக்கறை? அக்கறை இல்லடி, விட்ட குறை தொட்ட குறை. என் வயித்துல பிறந்த மகனை காவு வாங்கிட்டு அந்த பாரதி மட்டும் கர்ப்பமா இருப்பாளா? மகனை இழந்த ஒரு தாயோட வலி என்னன்னு அவளுக்கு நான் தெரிய வைக்கணும். பாரதிக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனைக்கு முன்னாடி ராகுலோட தாயா நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். எப்படி என் மகனை கொன்னு எனக்கு உயிர் வேதனை கொடுத்தாளோ அதே உயிர் வேதனை நான் அவளுக்கும் தரப்போறேன். அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட உயிர் அவ உடம்புல தங்கக்கூடாது. அதுக்கு நான் 10 மாசம் வரைக்கும் பொறுத்துக்க மாட்டேன். 10 நிமிஷம் என்னோட வலியும் வேதனையும் அவளுக்கும் வரப்போகுது பாரு. எப்படிமா? இதுல இருக்கு, பொறுத்திருந்து பாரு. அம்மா, நீங்க எங்கம்மா இங்க? அந்த பொண்ணுதான் உங்களுக்கு விரோதியாச்சே. அவ விரோதின்னா பாவம், அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்ன பண்ணுச்சு? அதனாலதான் பரிதாபப்பட்டு பார்க்க வந்தேன். ஆடு பகை குட்டி உறவா? சரி சரி, பாத்துட்டு போங்க. இப்பதான் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க. மாசமா இருக்கிற மருமகளுக்கு மாங்காய் சாதம் ஊட்டி விட்டாங்க. பாருங்க, மருமக மேல அவ்வளோ பாசம். பாவம் அந்த பொண்ணு. யாரும் மாத்திரை வாங்கி கொடுக்கல, அதான் நான் வாங்கிட்டு போறேன். நான் போறேன். அவளுக்கு மாங்காய் சாதம் தேங்காய் சாதம்னு வாய்க்கு ருசியா கொடுத்துருக்கலாம். ஆனா நான் அவளுக்கு வாய்க்கரிசி போட வந்திருக்கேன். வா. பாரதி மாத்திரை செலவு 250 ரூபா. போன் அடிக்குது, எங்க போனாங்க? யாரையுமே காணோமே. யாரும் வரல. வரல, எடு. எல்லாம் ஓகேவா? வச்சுட்டேன். சரிங்க சார், வச்சிடறேன் சார். சரிங்க சார். அட, இங்கேயே வந்துட்டீங்களா? என்ன அவளை பார்க்கணுமா? ஆமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாரதி, இந்தம்மா மாத்திரை. இதுக்குள்ள சீட் இருக்குது, அதை பார்த்து மாத்திரையை போட்டுக்கோ. தண்ணி உள்ள இருக்கு. ஏமா, உன்னை பார்க்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. ஏசி வரதுக்குள்ளேயே பார்த்துட்டு போயிடுங்கம்மா. என்ன பாரதி, சௌக்கியமா? சந்தோஷமா இருப்பியே. என் தம்பிய கொன்ன சந்தோஷமும் நீ மாசமா இருக்கிற சந்தோஷமும் டபுள் சந்தோஷமா இருக்குல்ல? ராகினி, ப்ளீஸ், உன் தம்பிக்கிட்ட இருந்து இளவரசியை காப்பாத்த நான் எடுத்த முடிவு இப்படி ஆயிப்போச்சு. நான் தெரிஞ்சு திட்டம் போட்டு இந்த கொலையை செய்யல.
ஏய் பாரதி, நீ தெரிஞ்சு திட்டம் போட்டு என் மகனை கொல்லலையா? ஆனா நான் தெரிஞ்சு திட்டம் போட்டு தான் உன் குழந்தைய கொல்ல வந்திருக்கேன். நல்லா சத்து மாத்திரைய சாப்பிடு, உன் குழந்தை காணாம போயிடும். அப்ப துடிப்பேல்ல, அந்த துடிப்பை பார்த்து நான் சிரிப்பேண்டி, ஆனந்த கண்ணீர் விடணும். அப்பதான் என் மகனோட ஆத்மா சாந்தி அடையும். நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு எல்லாமே மோசமா தான் முடியும். நீ என் தம்பிய கொன்ன பாவத்துக்கு நீ நரக வேதனை அனுபவிக்க போற. உனக்கு சாபம் கொடுக்க தாண்டி நாங்க வந்திருக்கோம். ஏமா ஏசி வர டைம் ஆயிடுச்சுமா, வாமா வெளியே வாமா. வா போலாம். நீ என் தம்பிய கொன்ன பாவத்துக்கு நீ நரக வேதனை அனுபவிக்க போற. உனக்கு சாபம் கொடுக்க தாண்டி நாங்க வந்திருக்கோம். இனிமே நீ ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாதுமா. நல்லா சாப்பிடணும், மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் உன் குழந்தை ஆரோக்கியமா வளரும். சரியா? அம்மா அழுதுகிட்டே இருக்காதம்மா, போமா போய் மாத்திரை சாப்பிடு. குழந்தையோட ஆரோக்கியத்தை பாருமா. அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்காத, போமா.
மன்னிச்சிருங்க பூவி. உங்ககிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியல. நான் தான் கொலை செஞ்சேன்னு நீங்க நம்பல. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உங்களை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்கிறது பாவம் தான் போய். எனக்கு இதெல்லாம் விட உங்களை பிரிஞ்சிருக்கிறது தான் பெரிய தண்டனையா இருக்கு. பாரதி, உன் வயித்துல என் உயிர் இருக்குன்னு என்கிட்ட வாயை திறந்து சொன்ன நீ இந்த கொலையை நான் செய்யலைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உன் கண்ல இருந்து வர கண்ணீர் கூட எனக்கு தெரியாம வராதே பாரதி. ஆனா, உன்கிட்ட இருக்கிற உண்மையை என்கிட்ட ஏண்டி மறைச்ச? உன்னை இந்த நிலைமையில பாக்குற கொடுமைக்கு நான் உயிரோடவே இருக்கக்கூடாது பாரதி. யாராவது வாங்கல, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. யாராவது வாங்கல, எனக்கு வலி தாங்க முடியல. ப்ளீஸ் யாராவது வாங்க, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல. அம்மா, யாராவது வாங்கல. ஐயோ, என்னாச்சுமா? 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 பாத்துமா, என்னமாச்சு? ஏன் அழற? என்ன பண்ணுது சொல்லுமா? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. மனசுக்கு திடீர்னு ஏதோ உறுத்தலா இருக்கு. பாரதிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? என்னாச்சு? ஏன் இப்படி அழறா? மாசமா இருக்க பொண்ணு வேற இப்படி வழியில துடிக்கிறாளே. மேடம், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? ஏய், சும்மா இரு. ஏசி பர்மிஷன் இல்லாம எங்கேயும் கூட்டு போக முடியாது. அவங்க தப்பிக்கிறது கூட நடிக்கலாம்ல. நான் வேற இந்த கோயிலை விட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அப்படியே போனாலும் பாரதியை பார்க்க அந்த ஏசி விட மாட்டாரு. அவளை பார்த்து நடிக்கிற மாதிரி தெரியல மேடம். உண்மையிலே வழியில துடிக்கிறா மேடம். உள்ளதாச்சு பொண்ணு மேடம். நீ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு சும்மா இரு. போகாம ஏசிக்கு யார் பதில் சொல்றது? அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.